கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது பல அப்பன்மார்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கருதுவார்கள். ஒரு 95% ஆட்களும் எப்படி என்று சொன்னால், நான் கஷ்டப்பட்டது போல என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, அவர்கள் வாழ்க்கையிலே சமூகத்திலே முன்னேறி வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைத்து பாடுபடுகிறதுண்டு. ஆனால் ஒரு பிள்ளைகளுக்கு வேண்டி தன் தகப்பன் வேண்டி தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு இன்பமாய் தோன்றுகிறது அல்லனா தனக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதை பலதும் அவர்கள் செய்யாமல், அவர்கள் தன்னை அனுபவிக்காமல் அந்த சந்தோஷங்களை எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக மாற்றி வைக்கிறார்கள். ஆனால் இங்கே தேவனுடைய வசனம் நீதிமொழிகள் 10:1 சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், சலோமன் நீதிமொழிகள், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாக இருக்கிறான் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் ஆக்கி தன்னுடைய பிள்ளைக்காக கருத வேண்டும் என்று சொல்லி இரவு பகலாக வேலை செய்கிற அப்பன்மார்கள் உண்டு. ஆனால் ஒரு கட்டம் வரையிலும் பலருக்கும், ஒரு 90% ஆட்களுக்கும் அவர்கள் நினைக்கிறது போல வாழ்க்கையில் முன்னேறவோ அவர்களுடைய வருமானங்கள் நிலைநிறுத்தவோ அவர்களால் முடியாமல் போகிறது. ஆனால் பல நேரங்களில் வியாதிகள் மற்ற பல காரணங்களினால பிடிச்சு பறிக்கிறவர்கள், அப்படி பல காரணங்கள்னால அவர்களுடைய சம்பத்துகள் அவருடைய கரங்களிலிருந்து நஷ்டமாகி போகிறது. தன்னுடைய பிள்ளை எந்த நிலைமையில் வைத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அந்த நிலைமையில் வைக்க முடியாமல் வேதனையோடு இந்த உலகத்தை விட்டு போகிற அப்பன்மார்கள் நிறைய உண்டு. ஆனால் இங்கே சொல்லுகிறது, ஞானமுள்ள மகன் அப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் என்று சொல்லி. அப்போது இந்த பிள்ளை வளரும் பொழுது பல பிள்ளைகளும் அப்பாவோடு அம்மாவோடு கேட்கிறதுண்டு, நீங்கள் எனக்கு என்ன சம்பாதித்து வைத்தீர்கள், என்ன எனக்காக உண்டாக்கி வைத்தீர்கள். அது ஒரு ஞானமற்ற ஒரு பேச்சாக இருக்கிறது. இப்படி பேசும் பொழுது தாயுடைய இருதயம் சஞ்சலப்படுகிறது என்று சொல்லி. அப்போ ஒரு மூடத்தனமான ஒரு பேச்சு ஒரு பிள்ளையின் வாயிலிருந்து வரும் பொழுது அது அப்பாவை துக்கப்படுத்துகிறது, அம்மாவை சஞ்சலப்படுத்துகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ, அப்பா எது உண்டாக்கினார் அம்மா எது உண்டாக்கினார் என்றல்ல, நான் என்ன செய்தேன், அப்பாவுக்காக நான் என்ன செய்தேன், அம்மாவுக்காக நான் என்ன செய்தேன், அதை தான் நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒன்று நாம் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை. இங்கே வசனம் சொல்லுகிறது, ஞானமுள்ள மகனோ தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாக இருக்கிறான் என்று சொல்லி. தன்னுடைய தகப்பனுக்கு நேராக வருகிற பழி சொற்கள் மக்கள் சொல்லும் பொழுது தாயுடைய இருதயம் தான் முதலாக சஞ்சலப்படும். ஏனென்று சொன்னால், ஒரு தகப்பன் கஷ்டப்படும் பொழுது கூட இருந்து கஷ்டப்பட்டது அந்த தாய் தான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாய் ஒரு ஞானமுள்ள மகனாய் இருப்பாயானால் உன்னுடைய பேச்சுகள், நடத்தைகள், உன்னுடைய எல்லா செயல்களும் ஒரு அப்பனை சந்தோஷப்படுத்துகிறதாகவும் ஒரு அம்மையை சந்தோஷப்படுத்துகிறதாகவும் இருக்கும். ஆனால் நீ எப்போது உன் அப்பாவை அம்மாவை துக்கப்படுத்துகிறையோ அப்பொழுது உன்னுடைய இருதயத்திலே மூடத்தனம் இருக்கிறது என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்நாட்களிலே உன்னுடைய சுபாவத்தை பற்றி நீயே திரிச்சறிந்து தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு பெற்ற தாய் தகப்பர்களை மகிழ்விக்கும் பொழுது அதிலோடு கூட நாம் தேவனை மகிழ வைக்கிறோம். ஏனென்று சொன்னால், ஒரு ஆத்மாவை இந்த உலகத்திலே கொண்டு வருவதற்காக, நீ என்ற ஒரு ஆத்மாவை இந்த உலகத்திலே கொண்டு வருவதற்காக அந்த அப்பா அம்மா அவர்கள் தங்கள் ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படைந்து தான் உன்னை 10 மாதம் சுமந்து இந்த உலகத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அதுக்கேற்ற ஒரு சந்தோஷத்தை நீ கொடுக்காமற் போகும் பொழுது தேவன் தான் அதிகமாக துக்கப்படுவார். அருமையான பிள்ளை, இன்றைக்கு உன்னுடைய சுபாவங்கள் ஒரு அம்மாவையோ ஒரு அப்பாவையோ துக்கப்படுத்துகிறதாக அல்ல, மாறாக அவர்களை மகிழ்விக்கதாக இருக்க வேண்டும். அதற்காக கர்த்தர் உங்களுக்கு கிருபை அருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த அருமை பிள்ளைகளை ஆண்டவருடைய கரங்கள் தருகிறேன். ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரே அம்மா அப்பாவுக்கு ஆண்டவரப்பா துக்கத்தை வருத்தி ஒரு ஆண்டவரே பேதையான பிள்ளைகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்களா? அதான் அம்மா அப்பாவுக்கு சந்தோஷத்தை வருத்தி ஒரு ஞானமுள்ள பிள்ளையாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று உமக்கு தான்
தெரியும். ஆனால் இவர்கள் மூடத்தனத்தை விட்டு ஒரு ஞானத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனே உண்மையை சந்தோஷித்து பெற்றோர்களை சந்தோஷிப்பித்து ஆண்டவர் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து இந்த உலக ஓட்டத்தில் ஆண்டவரே உண்மையாய் ஓடத்தக்கதான கிருபையும் பாக்கி வந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.